யா தனங்களப்பு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் செயல்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு பாடசாலை மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் உலகநாதன் தனசங்கர் தலைமையில் இடம்பெற்ற செயல்பட்டு மகிழ்வோம் நிகழ்வில் வரணி ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையத்தினுடைய விரிவுரையாளர் சி தவராசா, யா சாவகச்சேரி நிறுவ கல்லூரி அதிபர் சே பெரும்பநாதன், தமிழனிய கல்விக் கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தருமான கான ரஜினிகாந்தன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் வினோத உடை, இசையும் அசைவும், சக்கரஞ்சல் ஆகிய நிகழ்வுகள் சபையோரை கவர்ந்தன. மேலும் போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான வெற்றி கிண்ணங்களும் பரிசில்களும் பிஜே அறக்கட்டளையின் அனுசரணையோடு வழங்கி வைக்கப்பட்டன. கல்வியோடு சிறந்த விளையாட்டுகளோடு தங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அனைத்து பாடசாலைகளிலும் இந்த செயல்பட்டு மகிழ்வோம் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். அந்த வகையிலே இந்த பாடசாலையுடைய மாணவர்கள் தங்களுடைய ஆளுமைகளை இங்கே வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நிகழ்த்தியிருக்கிற இந்த நிகழ்வுகள் எங்களையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கவிழுத்தல் போட்டி, அதே போன்று அஞ்சல் நிகழ்வுகள், அதே போன்று ஏனைய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. உண்மையிலேயே புதிய புதிய இந்த கலை அம்சம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் கிராமங்களிலிருந்தே தோட்டம் பெறுகிறது. அந்த வகையிலே இருக்கிற அளவான வளத்தினை கொண்டு தங்களுடைய பெறுபவர்களை சிறப்பாக இந்த மாணவர்கள் இங்கே வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாடசாலை சமூகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வடைகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். சிறந்த கல்வியோடு அனைவருக்கும் ஒழுக்கம் இருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்து நல்ல ஒரு இடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். கல்வி, விளையாட்டு இரண்டும் எங்களுடைய கண்களாக இருக்கிறது. எதிர்காலத்திலே இப்பொழுது மாணவராக இருக்கிற நீங்கள் சிறந்த இடத்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளை இந்த விளையாட்டும் கல்வியும் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றன. உண்மையிலேயே நாங்கள் நிறைய பாடசாலைகள் நிறைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இன்றைய நிகழ்வு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு சிறிய ஒரு பாடசாலை, அளவான எண்ணிக்கையை கொண்ட மாணவர்கள் தங்களுடைய ஆளுமைகளை குறையேதும் இல்லாமல் சிறப்பாக இங்கே நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். அவற்றுக்கான பெறுபேற்று சான்றுகளையும் அவர்கள் பெறுவதற்கு இங்கே தயார் நிலையிலே இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலைகளிலே இணைத்து அவர்களுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பிரதேசம் யுத்த கால பகுதியில் அதிகமாக ஒரு பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருந்தது. சர்வதேச சொன்னார், பீனிக்ஸ் பறவைகள் போல புலம்பெயர்ந்து சென்று மீண்டும் அவர்கள் இங்கே உயிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்வை தந்திருக்கிறது. இந்த பிரதேச மக்கள் இப்ப இங்கே மேல்கூடி அமர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை இங்கே இணைத்து வருவதாகவும் அதிபர் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஆகையினாலே இனிவரும் காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை இங்கே அதிகமாக இணைத்து அவர்களுக்கு சிறந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. அந்த விடயத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கிற சமூகங்கள் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமன்றி நாங்கள் ஒரு பவுண்டேஷனையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது யாழ் மாவட்டம் தலைமையாக அந்த பவுண்டேஷன் இருக்கிறது, பிஜே பவுண்டேஷன் என்று அதை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் இருக்கிற
கல்வியை ஊக்குவிப்பு தேவைப்படுகிற மாணவர்கள், அது மட்டுமல்லாமல் உளவளத்துறை ஆலோசனைகள், சட்ட உதவிகள், அதே போன்று பொருளாதாரத்திலே நலிந்திருக்கிற குடும்பங்களுக்கான உதவிகளை அந்த விஜே பவுண்டேஷன் ஊடாக, அறக்கட்டளை ஊடாக நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய பாடசாலைக்கு அவ்வாறான உதவிகள் தேவைப்படுகிற பொழுது அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நிறைய எங்களுடைய பழைய மாணவர்கள், ஆர்வலர்கள், எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். நாங்கள் சரியான திட்டங்களை முன்னெடுத்து அதை செயற்படுத்துகிற பொழுது அவர்கள் கை கொடுக்க தயாராகவும் இருக்கிறார்கள். அதனால நீங்கள் சிறந்த கல்வியை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கான பெறுவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது.